எதனால மகளிர் உரிமை தொகை சேர்த்து முன்கூட்டியே வர வைக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எலெக்ஷன் டைமில் ஃப்ரீ பீஸ்னு சொல்லி நிறைய கொடுக்குறாங்க. 5 மாநில தேர்தல்கள் வருகிறது, இதனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டும்னு சொல்லி அவர் வழக்கு போடுகிறார். அஸ்வினி உபாத்யாய் அப்படின்ற அந்த ஒரு பாஜக நபர் அதை மார்ச், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, வி வில் டேக் இட் அப் இன் மார்ச் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய தலைமை நீதியரசர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் பாஜகவும் அதிமுகவும் தேர்தல் கமிஷனோடு கூட்டணி சேர்ந்து இதை எப்படியாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காட்டி இதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதி, அந்த சதியை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார் தமிழ்நாட்டில். இல்லாத சதியை குறிப்பிட்டு இதை தேர்தல் காலத்திற்காக இதை பயன்படுத்த நினைக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு விமர்சிக்கிறார் எதிர்கட்சி தலைவர். இல்லாத சதி இல்லை, இது ஏற்கனவே பீகாரில் இப்படி தான் பண்ணாங்க. கரெக்டாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. தேர்தல் கமிஷன் பீகார் தேர்தலை பொறுத்தவரை 10,000 ரூபாய் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் இது ஏற்கனவே 2021 தேர்தலில் அறிவிக்கப்பட்டு இந்த திட்டத்தை நீங்கள் எல்லாருக்கும் அமல்படுத்த வேண்டும்னு சொல்லி 2022 இது செயல்பாட்டிற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம். அதே தான் இபிஎஸ் அதே தான் குறிப்பிடுறாரு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டத்தை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எப்படி தடுக்கும்? ஒரு புதுசா ஒரு விஷயத்தை அறிவிக்கும் போது தானே தடுக்கும். அப்போ அது தடுக்காத ஒரு விஷயத்தை வச்சு முடக்குறாங்க அப்படின்னு பொய்யா ஒரு மாயை உருவாக்க நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு நியாயமான தேர்தல் ஆணையம், நியாயமாக நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் சரி. தேர்தல் ஆணையம் எப்பொழுதோ விலை போய்விட்டது பாஜகவிற்கு. அண்ட் டிஃபால்ட் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு காரணமே, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு காரணமே ஏதாவது ஒரு தகுடுதத்தம் செய்து தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து எதையாவது செய்து விட முடியுமா அப்படின்ற ஒரே நோக்கில் தான் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எப்படி போய் ஓட்டு கேட்டாருன்ட்டு. மோடி இருக்காருன்றதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிடாதீங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டுக்களை கேட்க வேண்டிய அவல நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இல்லை, அப்படி இருக்கும்போது அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருக்குது, முழுசா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த 5,000 ரூபாயை கொடுக்க வேண்டிய தேவை எதனால் எழுந்தது அப்படின்னு? 5,000 ரூபாய் இல்லை, இது இயற்கை. அந்த 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு செல்ல வேண்டிய உதவித்தொகை, மகளிர் மாதத்திலேயே போறதுல எப்படி தடுக்கப்படணும், எப்படி முன்முடிவுக்கு வந்தீங்க? உச்சநீதிமன்றத்தில் பாஜக வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கு. அதை சட்ட ரீதியா எதிர்கொள்ள முடியாது. சட்ட ரீதியான்றது வேற. உள்நோக்கத்தோடு ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்யும்போது தமிழ்நாட்டு முதல்வருடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டு பெண்கள், தாய்மார்கள் எந்த வகையான ஒரு அவதிக்கும் உள்ளாகி விடக்கூடாது. இதை they are used to this for the last 2 years. 2 வருடங்களாக அவர்களுக்கு இந்த பணம் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ததாக இருக்கிறது. ஏதோ உச்சநீதிமன்றத்தில் இதை பாஜக செய்தவர்களோ இல்லை தேர்தல் ஆணையமோ ஏதாவது செய்து அவர்களுடைய அந்த ஸ்மால் ஸ்லிவர் ஆஃப் ஹோப் அதை ஸ்டால் பண்ணிடக்கூடாது, அதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்ற அந்த நல்ல எண்ணத்தின் தாய் உள்ளத்தின் அடிப்படையில் தான் இதை முதல்வர் செய்து காட்டியிருக்கிறார். ஓகே, அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி செய்து நிறுத்தி விடுவார்கள் அப்படின்றதுனால தான் இந்த திட்டத்தை முன்கூட்டியே செயல்படுத்த வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சார், உங்க பதில்? தான் ஈன்ற மகனை அரியணை ஏற்றுவதற்கு அவருடைய தந்தை செலவு செய்யும் தொகை 6,350 கோடி ரூபாய். அதுவும் அவரோட பணம் இல்லாமல் மக்களோட வரி பணம் என்பது தான் உண்மை. இந்த உண்மை மக்களுக்கு புரியுது, எல்லாருக்குமே புரியுது. இல்ல, இப்போ ஒரு பதட்டம். இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா? அவர் தானே சொன்னார், எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அவரோட மகன் துணை முதல்வராக இருக்கும் பொழுது பேசும்போது மட்டும் ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுபவர் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னவர் யார்? அப்போ போய் சொன்னதும் அவர் தானே. அப்போ இது தன்னுடைய நிர்பந்தம், கட்டாயம், பயம் மூன்றும் கலந்து வேறு வழி இல்லை. அந்த குடும்பத்தினோட அரசியல் வாழ்க்கை முடிய போகுது 2020. திமுகவின் பெயரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பமும் அவரோட அரசியல் வாழ்க்கை முடிய போகக்கூடிய தேர்தல் இது. அப்போ அதோட பயத்தின் வெளிப்பாடுங்கிறதுல மாற்று கருத்தே. எதை வச்சு இதை பயத்தோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க? தோக்க போகிறது உறுதி, தோத்ததுக்கு அப்புறம் எதை வச்சு அந்த முடிவுக்கு வர? களம் அப்படி தானே இருக்கு. இந்த ஆட்சியோட அபலம் களம் அப்படி தானே இருக்கு. இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிச்ச வரலாறு கிடையாது. இன்னைக்கு கூட்டணியில் கூட தகுடு தத்துவம் தான். கூட்டணியில் கூட தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்களே. காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு கூட உறுதியாக சொல்ல முடியல. குழு அமைத்திற்கும் பேச்சுவார்த்தைங்கிற கதை தான் உழுதையுடைய உண்மையிலேயே கூட்டணி, வலுவான கூட்டணி அப்படிங்கிற பிம்பம் செதஞ்சு சுக்குநூறாக போச்சு. அதிமுக கூட்டணி வலுவாக தான் இருக்கா? ஒரு மாநாடை முடிச்சிட்டோமே, மாநாடை முடிச்சு வேலையில இறங்கிட்டோமே. எல்லா கட்சிகளும் பங்கேற்றுச்சா அந்த மாநாட்டில்? ஆமாம்,
இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் பங்கேற்று முடிச்சாச்சு, வேலையை ஆரம்பிச்சோமே. ஆல்ரெடி அவ்வளவு வலுவா இருந்ததுன்னா புது கட்சிகள் வருவாங்க அப்படின்னு ஏன் அதிமுகவும் பாஜகவும் காத்திருக்காங்க? வரும்போது அரவணைப்பது என்பது மாண்பு. வரும்போது அரவணைப்பது இல்ல, வரணும்னு காத்திருக்கிறது வேற அல்ல. பரவாயில்ல, நீங்க காத்திருப்புன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இது வலுவான கூட்டணி, தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு வச்ச குற்றச்சாட்டு சுக்குநூறாவது உடச்செறிஞ்சிட்டாருங்க எடப்பாடியார். இருக்கிற கூட்டணி இருக்கா, கட்சி இருக்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லையே. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவதற்கு எங்கேயாச்சும் கண்டனம் வருதா? காங்கிரஸ் வந்து அவர்கிட்ட வராட்டி போடும் சொல்லி ராஜகண்ணப்பன் பேசுனதுக்கு யார் மறுப்பு தெரிவிச்சா? யார் கண்டனம் கொடுத்தா? யார் கண்டிச்சா? இல்லையே. அப்போ களம் வந்து அங்கே செதஞ்சு போச்சுங்கிற உண்மை தெரிஞ்சதுனால தான் இப்போ அவசரம் ஏதாவது பண்ணி எப்படியாச்சும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், மகன் அரியணை ஏற்றணுங்கிற வலுவான கூட்டணி அமைஞ்சிடுச்சு, அதன் மூலமாக வெற்றியை பெற்றுவிட முடியும் அப்படின்னா 1000 ரூபாய் உரிமை தொகையை செயல்படுத்துறது சாத்தியமற்றது அப்படின்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை ஏன் வெளியிடுறாரு? தேர்தல் அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1500 வழங்கப்படும் சொன்னோம். அதே 1000 ரூபாய்ன்னு குறிப்பிட்டு நாங்கள் சொல்லலை. எப்படி சாத்தியப்படும் தெரிஞ்சனால தான் 1500ன்னு சொல்கிறோம். ஏன் 1000 ரூபாய் முன்னால் கொடுக்க முடியாதுங்கிற 2 உதாரணம் சொல்கிறேன். ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்ங்கிற தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ பேருக்கு? 1.25 கோடி மகளிரை கழிச்சிட்டு 1 கோடி மகளிருக்கு. அதுவும் எப்போ 28 மாதங்களாக சட்டமன்றத்திலையும் பொதுக்கூட்டங்களையும் மாறி மாறி கேள்வி கேட்ட பிறகு அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் கொடுத்தாங்க. திமுகவுக்கு நிதி நிர்வாகம் என்னன்னே தெரியாது, அதனால கொடுக்க மாட்டாங்கிறத குற்றச்சாட்டு. அஇஅதிமுக நிதி நிர்வாகம் சிறப்பாக இருக்கும், கொடுக்க முடியும். இப்போ சாத்தியமற்றதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை செயல்படுத்தி இருக்காங்க. அது இன்னும் 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அது தோல்வி பயத்தினால வந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே முரணா இருக்குல்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் காப்பி வந்து ஒன்றும் பெரிய புதுசா எல்லாம் கிடையாது. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக 1 மாதம் முன்னாடி 2000 வழங்கப்படும் அப்படின்னும் போது அப்போ இருக்கிற திமுக கூட்டணி எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் சொன்ன அதே வச்சு தான் மேற்கொள்ளிட்டு காமிச்சாங்க. கொடுக்க முடியாதுங்க. அப்போ கொடுக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கி முதல்வர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2000 ரூபா கொடுப்போங்கிறார். அவருக்கே அது தோணலை கொடுக்கணும்னு. 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஏன் அது தோணலை? முதலாவதாக அடிப்படை கேள்வி, கொடுக்குறோன்னு சொன்ன 2.25 கோடி மகளிர் கொடுத்தாரா? கொடுக்கல. இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் வந்து 55 மாதங்கள் கழித்து தகுதி இல்லாதவர்கள், நீங்கள் சொல்கிற அந்த 1000 ரூபாய்க்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்கிற 30 லட்சம் மகளிருக்கு திடீர்னு தகுதி எப்படி வந்துச்சு? ஆவணங்கள் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அது ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வுக்கு உட்படுத்தி 1,13,00,000 இருந்து 31 லட்சம் அதிகரிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில தகுதியின் அடிப்படைங்கிற வார்த்தை சொல்லல, போய் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஆவணத்தின் அடிப்படையில் கொடுப்போன்னு கூட சொல்லல. அனைவருக்கும் 1000 ரூபான்னு வெளிப்படையாக சொன்ன ஸ்டேட் பிளாக்கெட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் தகுதின்னு ஒன்று வந்த உடனே என்னாச்சு? 1.25 கோடி மகளிருக்கு தகுதி போச்சு. இன்னும் 55 மாதம் கழிச்சு தேர்தல் வரது கரெக்டாக 5 மாதத்துக்கு முன்னாடி 30 லட்சம் மகளிருக்கு திடீர்னு தகுதி வந்துருச்சு. இப்போ திடீர்னு ஞான உதயம் பிறந்து இப்போ வரக்கூடிய கோடை காலம் வெப்ப காலத்திற்கு 2000 ரூபானா இப்போ 4 வெப்ப காலத்தில் என்ன பண்ணாங்க மக்கள்? அப்போ என்னாச்சு திடீர்னு? இந்த மட்டும் ஏப்ரல் மாதம் வெப்பம் என்ன ஆக போகுது, பூசை என்ன ஆக போகுது? அதாவது தேர்தலோட நெருங்க வரும்போது தோல்வி பயங்கிறது தெளிவாக தெரியுது. மகனை அரியணை ஏற்ற முடியாது, தனக்கும் அரசியல் வாழ்க்கை இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு.